கரையில் அது சேம்பக்காக 6 பக்கத்தில் கழனியிலேருந்து இந்த சிவன் வந்து உருவாகினாரு அப்படிங்கிறது. அப்பா எடுத்தாரா? யார் எடுத்தது? அங்கேருந்து எடுத்து வந்து வச்சது? அங்கேருந்து எடுத்தது எங்கள் சொந்தக்காரங்களும் ஒருத்தவங்க, அவங்களோட கழனியில் அவங்க தான் அந்த இடத்த விற்றது. அவங்க வந்து எடுத்தாங்க. எடுத்து வந்து எங்கள் பக்கத்துலேயே ஒரு இடத்துல மயில் மந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே வச்சுட்டாங்க பக்கத்தில். அது வச்சதுனால அதோட யாரும் அதை பார்த்துக்கல. அதுவே எங்கள் பெரியப்பா இப்போ பார்த்துட்டு இருக்காருல, அவர் வந்து அது இனிஷியேட்டிவாக எடுத்து அவர் தான் இந்த நிறைய கஷ்டப்பட்டாங்க. போலீஸ் அந்த மாதிரிலாம் கேஸ் நிறைய ஆகி கடைசியில் இந்த இடத்துல என்ன பேர்? அவர் வந்து கற்பகாம்பாள் கைலாயனார். இந்த கோயிலில் என்ன இப்போ என்ன நான் பண்ணணும்? மேலே நீங்கள் தளம்லாம் ஊற்றலை. இது வரைக்கும் இதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு இயர் ஒரு ஸ்டெப்பாக தான் இப்போ மேலே கட்டினாங்க. எத்தனை வருஷம் ஆகுது வச்சு? வச்சு ஒரு 2 வருஷத்துக்கு மேலே வச்சு கும்பாபிஷேகம் பண்ணி. ஆனால் இங்கே வந்து 10 வருஷம் ஆகும். இப்போ என்ன முன்னாடி வெளியே ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க, இப்போ தான் ஒரு கும்பாபிஷேகம் இடம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கீங்க. பின்னாடியே ஒரு இடத்துல இருந்தாங்க. இதுக்கு பின்னாடியே ஒரு இடத்துல இருந்தாங்க. அந்த மரம்லாம் வந்து அப்போ வச்சுதாது? வந்த புதுசில் ராமேஸ்வரத்துக்கு போனாங்க பெரியப்பா. அவர் அங்கேருந்து விதை எடுத்து வந்து போட்டு. சரி, இப்போ இந்த கோரிக்கை இப்போ வந்து தளம் அமைக்கணும். நம்ம கோயில் வந்து சீக்கிரம் தளம் அமைக்கணும், அதுதானே? இப்போ கோயில் உள்ளே கட்டிட்டீங்க, வெளியே இருக்கிற இடம் கோயில் இடமா? இது எல்லாம் கோயில் இடம் தான். அது அந்த குளத்துலேருந்து ஃபுல்லாகவே கோயில் இடம். கோயிலுக்கு ஒதிட்டீங்க நல்லா ஃபுல்லாக? இதுக்கு அப்ஜெக்ஷன் யாரும் எதுவும் இல்லையா?